செகண்ட் யூனிட்டோட லாஸ்ட் வீடியோ. இதில் நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைனமிக் பிரேக்கிங், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர், செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேஷன் ஸ்டார்டர். இதையும் எல்லாமே வந்து என்னென்னா ஸ்டார்டிங் மெத்தட். டைனமிக் பிரேக்கிங்கிறது மட்டும் வேற, மற்றபடி மற்ற ரெண்டுமே வந்து என்னென்னா ஸ்டார்டர் மெத்தடு தான். ஃபஸ்ட்டு அதில் டைனமிக் பிரேக்கிங். ஃபஸ்ட்டு டைனமிக் பிரேக்கிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம மோட்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாப் பட்டனையும் நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே அது வந்து ஸ்டாப் ஆயிருது. ஆனா ஸ்டாப் பண்ண உடனேயும் மோட்டர் வந்து என்னது சடனா அப்படியே நிக்கிதா? அது வந்து என்னது அப்படியே நிக்காது. கொஞ்சம் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, நமக்கு சப்ளை கட் ஆயிருக்குமே தவிர, மோட்டார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்பீடு குறையுமே தவிர, ஃபுல்லா சடனா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆயிருக்காது. அது என்ன பண்ணிட்டு இருக்கும், சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ஸோ கம்ப்ளீட்டா வந்து மோட்டார் சுத்துறது ஸ்டாப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ எதை எடுத்துக்கலாம்னா, நம்ம வீட்ல இருக்க ஃபேனவே எடுத்துக்கோங்களேன். ஃபேனை வந்து என்னது ஸ்விட்ச் ஆஃப் பண்றோம் அப்படின்னா, அது உடனே என்ன பண்ணாது, நிக்காது. நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம்னு நம்ம தான் சொல்றோமே தவிர, ஃபேன் வந்து என்ன ஆகல, ஆஃப் ஆகல. அது ஜஸ்ட் சப்ளை மட்டும் தான் கட் ஆயிருக்கு. அது வந்து மெதுவா சுத்தி சுத்தி மெதுவா தானே நிக்குது இல்லையா? இதுதான் வந்து என்னன்னா, மோட்டார் வந்து ஸ்டாப் பண்றோம்னு அர்த்தம். இதே பிரேக்கிங் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம அந்த சப்ளைய கட் பண்ண உடனேயும் சடனா அந்த ஸ்பாட்லயே அந்த செகண்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மோட்டார் வந்து சுத்துறத நிக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா பிரேக்கிங். ஸோ மோட்டர ஸ்டாப் பண்றதுக்கும், பிரேக் பண்றதுக்குமான வித்தியாசம் வந்து இதுதான். இதுல நம்ம ஏன் வந்து பிரேக் பண்ணணும், மோட்டர வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா, அ ஏன் ஸ்டாப் பண்ணா பத்தாதா? பிரேக் ஏன் பண்ணணும் அப்படின்னா, சில இடங்கள்ல, சில அப்ளிகேஷன்ஸான இடங்கள்ல வந்து என்னன்னா, மோட்டார் வந்து என்னது நம்ம ஸ்டாப் பண்ண உடனே உடனே நிக்கணும். அது மெதுமெதுவா நிக்குங்கும்போது வந்து நமக்கு அதுல நெறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா, மோட்டர வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட் எடுத்துக்கோங்களேன். லிஃப்ட்டுங்கிறதும் வந்து என்னதுன்னா மோட்டர் தான். ஸோ அந்த மோட்டர்ல வந்து நம்ம அந்த மோட்டர்ல நம்ம பிரேக் பண்ணாம ஸ்டாப் பண்ணோம்னு என்ன ஆகும், நம்ம இப்போ ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல நிறுத்தணும் அப்படின்னா, அங்க நம்ம ஸ்டாப் குடுத்த உடனேயும், ஃபேன் மாதிரி நம்ம பிரேக் பண்ணாம ஸ்டாப் தான் பண்றோம் அப்படின்னா, அங்க என்ன நடக்கும் நமக்கு? மெதுவா இறங்கி அது நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம ஸ்டாப் குடுக்கறது எங்க போய் நிக்கும்? 3 ஃப்ளோர் ஆர் 4த் ஃப்ளோர்ல போய் தான் நிக்கும். ஸோ அந்த மாரி அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் குடுக்கக்கூடாது. ஸோ பிரேக் தான் குடுக்கணும். ஏன் நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இறங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல ஸ்டாப் குடுத்துருக்கோம். அது மெதுவா இறங்கி 3 ஃப்ளோருக்கோ, 4த் ஃப்ளோருக்கோ போய் நின்னுச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப செகண்ட் ஃப்ளோருக்கு நம்மளா தான் போகணும். ஸோ அந்த மாரி பிளேஸஸ்ல. அதே சமயம் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நெறைய எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய மெஷின்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்டின்னா, யாராவது ஒருத்தரோட ஷர்ட் சிக்கிட்டுனாலோ, யாராவது ஒருத்தரோட முடி சிக்கிட்டுனாலோ, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? மோட்டர வந்து மெதுவா ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம என்ன குடுக்கணும்? பிரேக் தான் குடுக்கணும். ஸோ ஸ்டாப் பண்ணோம்னா என்ன ஆகும்? அது மெதுவா அது வந்து சுத்திக்கிட்டு தான் இருக்குமே தவிர, அப்ப அது என்ன பண்ணிரும்? கொஞ்சம் கொஞ்சமா ஆளோட இத வந்து உள்ள இழுத்துரும். இதே நம்ம பிரேக் பண்ணோம்னா, அப்படியே அந்த இடத்துல அந்த எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்றோமோ, அந்த இடத்துலயே வந்து என்ன ஆயிரும்? மோட்டர் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, பிரேக்கிங்கிற கான்செப்ட்டே வந்து இண்டக்ஷன் மோட்டார்ஸ்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுல நெறைய டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் இருக்கு. பிளக்கிங்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாரி டைனமிக் பிரேக்கிங்ன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாரி இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுல நம்ம பார்க்க போறது வந்து இந்த டைனமிக் பிரேக்கிங்க தான் பார்க்க போறோம். டைனமிக் பிரேக்கிங் அப்டின்னா என்னதுன்னா, வேற ஒண்ணும் இல்ல. டைனமிக் பிரேக்கிங்கிறது வந்து நம்மளோட ஏசி சப்ளைய டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு 2 நம்மளோட 3 ஃபேஸ் மோட்டரா இருந்தா 3 ஃபேஸ் இருக்குமா? அதுல ஏதாவது ஒரு 2 லைன்ஸ்க்கு வந்து டிசி சப்ளை குடுப்போம். இதே சிங்கிள் ஃபேஸ் மோட்டரா இருந்தா நமக்கு 2 லைன்ஸ் தான் இருக்கும். அந்த 2 லைன்ஸ்ல டிசி சப்ளை குடுத்து, நம்ம வந்து என்னது மோட்டர வந்து பிரேக் பண்றது தான் டைனமிக் பிரேக்கிங். ஓகேவா? ஸோ ஸ்டாப்பிங்கிறது வேற, மோட்டர வந்து பிரேக் பண்றதுங்கிறது வேற. ஸோ இந்த டைனமிக் பிரேக்கிங் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏசி சப்ளைய வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ண போறோம். அப்டின்னா என்னதுன்னா, மோட்டர வந்து ஸ்டாப் குடுத்தோனயும் நம்மளோட சப்ளை கட் ஆயிரும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? நம்ம ஸ்டாப் குடுத்தோனயும் சப்ளை கட் ஆயிரும். ஸோ அந்த சப்ளை கட் ஆனதுக்கு அப்புறமா டிசி சப்ளை ஏதாவது 2 ஃபேஸ்க்கு ஒய், பி 3 ஃபேஸ் இருக்கு இல்லையா? அதுல ஏதாவது ஒரு 2 ஃபேஸ்க்கு வந்து நம்ம என்ன குடுக்க போறோம் அப்டின்னா, டிசி சப்ளைய குடுத்துட்டோம்னா, அது வந்து என்ன பிரேக்கிங் மோடுக்கு போயிரும். ஸோ உடனே வந்து என்ன ஆயிரும்னா, மோட்டர் வந்து குயிக்கா ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அந்த மாரி சமயங்கள்ல இது எப்படி அது ஸ்டாப் பண்ணுது அப்டின்னா,
இப்ப நம்ம ஏசி சப்ளை குடுத்தோனே நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டேட்டர்ல வந்து ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த இது உருவாகுறனால தான் அதுல நம்ம ஸ்பீடு வச்சு சொல்றோம். அதுக்கப்புறமா அது ரோட்டார் ரன் ஆகி, அதுல ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி, அப்புறமா தான் ரோட்டார் ரன் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி, இப்ப நம்ம வந்து என்னன்னா, டிசி சப்ளை குடுத்த உடனே என்ன ஆகும்னா, ரோட்டார்ல ஒரு ஸ்டேஷனரி ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஒண்ணு உருவாகும். ஓகேவா? அது வந்து என்ன பண்ணும்னா, ரோட்டார்ல ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து மோட்டார் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்கு அப்டின்னா, அதுல சம் இனர்ஷியா இருக்கும். இனர்ஷியா மீன்ஸ் என்னது அப்டின்னா, ஒரு சம் கைனெடிக் எனர்ஜி இருக்கும். அந்த கைனெடிக் எனர்ஜினால அது என்ன ஆயிட்டுருக்கும், மோட்டார் கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ, நம்ம இந்த மெத்தட்ல இந்த டைனமிக் பிரேக்கிங் மெத்தட்ல என்ன பண்ண போறோம்னா, அந்த இனர்ஷியா அந்த கைனெடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா? அத வந்து ஹீட் எனர்ஜியா மாத்துறோம். ஸோ, அந்த ஹீட் எனர்ஜியா மாத்துறனால என்ன ஆகும்னா, சடனா அந்த எனர்ஜி வந்து ஹீட்டா மாறி போயிருது. உங்களுக்கே தெரியும் ஹீட் எனர்ஜிங்கிறது வந்து லாஸ். ஓகேவா? கைனெடிக் எனர்ஜிங்கிறது என்ன பண்ணும்னா, அந்த மோட்டர வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சுத்துது இல்லையா? அந்த எனர்ஜிய கம்ப்ளீட்டா நம்ம சடனா ஒரு ஹீட் எனர்ஜியா மாத்தனோம்னா, அந்த ஹீட் எனர்ஜி என்ன ஆகும்? லாஸா வெளிய போயிரும். ஸோ அந்த எனர்ஜி கம்ப்ளீட்டா வெளிய போறப்போ, இந்த மோட்டர் என்ன ஆயிரும்? சடனா ஸ்டாப் ஆயிருது. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா, டைனமிக் பிரேக்கிங் மெத்தட்ல அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்கு இல்லையா? இனர்ஷியா அத வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்றோம்? ஹீட்டா மாத்தி மோட்டர வந்து சடனா ஸ்டாப் பண்ண வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? பிரேக்கிங்னா என்னது? சடன் ஸ்டாப்பிங் ஆஃப் மோட்டர் தான் வந்து என்னதுன்னா பிரேக்கிங். அதுல டைனமிக் பிரேக்கிங்கிறது ஒரு மெத்தடு. அந்த மெத்தட்ல என்ன பண்ண போறோம்? ஏசி சப்ளை அதாவது மோட்டர ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 2 ஃபேஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்? ஏதாவது 2 ஃபேஸ்ல டிசி சப்ளை குடுக்கறது மூலியமா, அந்த டிசி சப்ளை என்ன பண்ணுது அப்டின்னா, அதுல உருவாகுற எனர்ஜியாவ வந்து கைனெடிக் எனர்ஜிய வந்து என்ன பண்ணுது? ஹீட் எனர்ஜியா மாத்தி, அது லாஸா மாத்தி வெளியேத்திருது. ஸோ நமக்கு என்ன ஆயிருது? அதுல இருக்க எனர்ஜி இல்லாததுனால, அந்த மோட்டர் வந்து என்ன ஆயிருது? சடனா ஸ்டாப் ஆயிருது. ஸோ இது வந்து என்னது? நமக்கு நெறைய இண்டஸ்ட்ரீஸ்லயோ, நெறைய அப்ளிகேஷன் வைஸ்ல எங்கெங்கெல்லாம் குயிக் ஸ்டாப்பிங் வேணுமோ, அங்க எல்லாமே என்னது பண்ணியிருப்பாங்க? இது மாரி பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்ப டைனமிக் பிரேக்கிங்கோட சர்க்யூட் இது. இது வந்து என்னது நமக்கு இந்த சைடு ஃபுல்லா ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா உங்களுக்கே தெரியும். இது வந்து என்னது பவர் சர்க்யூட். இந்த சைடு இருக்கிறது வந்து நமக்கு என்னது கண்ட்ரோல் சர்க்யூட். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட்ல என்னலாம் இருக்கு? ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன் 2 ஸ்டார்ட் இருக்கு. எதுக்காக அப்டின்னா, ஒண்ணு வந்து என்னது நம்ம மெயின் காயில்ல வச்சு நமக்கு மோட்டார் வந்து ரன் ஆக நார்மல் ரன்னிங் பொசிஷனுக்கு. இந்த டிபிங்கிறது வந்து என்னது டைனமிக் பிரேக்கிங். எப்போ நமக்கு வந்து நம்ம மோட்டர வந்து சடனா ஸ்டாப் பண்ணணுமோ, அப்ப இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன யூஸ் பண்ணுவோம். வேற என்ன இருக்கு? டைமர் டிலே இருக்கு. இந்த டைமர் டிலேங்கிறது வந்து நம்ம போன ஸ்டார்ட்டிங் மெத்தட்ஸ்லயும் பார்த்தது ஆன் டைம் டிலே. இது வந்து என்னன்னா ஆஃப் டைம் டிலே. இதோட வித்தியாசம் என்னங்கிறத இத நம்ம இந்த பாயிண்ட் வரும்போது நான் சொல்றேன். அந்த டைமர் டிலேயோட கான்டாக்ட் தான் வந்து என்னது T1. ஓகேவா? இதுல மத்தது என்னலாம் இருக்கு? DB3யும் M5ம் வந்து என்னதான் இருக்கு? இன்டர்லாக் கான்டாக்ட்ஸா இருக்கு. இன்டர்லாக்குங்கிறது உங்களுக்கு என்னன்னே தெரியும். ஆல்ரெடி நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். DB3 க்ளோஸ் ஆனா தான் எம்ங்கிற கான்டாக்டருக்கு வந்து என்னது சப்ளை போகும். அது ஓப்பன் ஆயிருச்சு அப்டின்னா, எம் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிரும். அதே மாரி M5 க்ளோஸ் ஆனா தான் DBக்கு சப்ளை போகும். இல்லைன்னா M5 ஓப்பன் ஆயிருச்சு அப்டின்னா, இது வந்து DB வந்து என்ன ஆயிடும்? டீஎனர்ஜைஸ் ஆயிரும். M4ங்கிறது வந்து என்னன்னா, சீலிங் கான்டாக்ட்டா நமக்கு இந்த இடத்துல ஆப்பரேட் ஆகுது. சீலிங் கான்டாக்ட் அப்டின்னா என்னது? நம்ம இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும், இந்த M4 வழியா நமக்கு வந்து என்னது? எம்ங்கிற கான்டாக்டருக்கு காயிலுக்கு வந்து இது சப்ளை போயிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து என்னது? சீலிங் கான்டாக்ட் சீல் பண்ணி க்ளோஸ்டு சர்க்யூட்டா வச்சிருக்கிறது தான் வந்து என்னது? M4. ஓகே. இப்ப இதோட வொர்க்கிங்க பார்ப்போம். இப்ப நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டன பிரஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பிரஸ் பண்ணனே நமக்கு சப்ளை எது வழியா வரும்? இது வழியா இப்படி வந்து ஸ்டார்ட் வழியா வந்து DB3 க்ளோஸ் ஆகி, நமக்கு இங்க என்ன ஆயிரும்? ஸ்டார்ட் தான் க்ளோஸ் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அது வழியா நமக்கு சப்ளை போகி, எம்ங்கிற கான்டாக்டர் வந்து என்ன ஆகும்? எனர்ஜைஸ் ஆகும். எம்ங்கிறது வந்து எனர்ஜைஸ் ஆன உடனே என்ன ஆயிட்டு இருக்கும்? அதே சமயத்துல இந்த சப்ளை வந்து M4க்கும் போயி, M4ம் வந்து என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். ஸோ எம் வந்து எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிரும் நமக்கு? M1 க்ளோஸ், M2, M3. இந்த எம்ங்கிற காயில் எனர்ஜைஸ் ஆயிரும். அதோட கான்டாக்டர்ஸ் M1, M2, M3 இது 3ம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ சப்ளை வந்து என்னது? RYB ஃபேஸ் வழியா நமக்கு வந்து இங்க ரோட்டார் அதாவது இந்த ஸ்டேட்டர் காயில் எனர்ஜைஸ் ஆகி, அது மூலியமா இங்க ரோட்டார் மோட்டார் வந்து நமக்கு ஆஸ் யூசுவல் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இப்போ எம் எனர்ஜைஸ் ஆகுற சமயத்திலேயே நமக்கு என்னதுன்னா, டீங்கிற கான்டாக்டர் இந்த டீ காயில் வந்து என்னது? டைமர் டிலே வந்து எனர்ஜைஸ் ஆயிட்டு இருக்கும். இதுல ஒரு டைமிங் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த டைமிங் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த T1ங்கிறது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? இது க்ளோஸ்டு கண்டிஷன்லயே தான் இருக்கும். ஸோ
அதுக்கடுத்து என்ன ஆகும் நமக்கு, இந்த சப்ளை எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம நமக்கு வேலை முடிஞ்சுச்சு. நம்ம மோட்டர வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்டாப் புஷ் பட்டன குடுத்த உடனே என்ன ஆயிட்டு இருக்கும், நமக்கு மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதே இப்ப நம்ம வந்து டைனமிக் பிரேக்கிங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்டாப்புங்கிறத வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த ஸ்டார்ட்ங்கிற புஷ் பட்டன் இந்த இருக்க ஸ்டார்ட் புஷ் பட்டன பிரஸ் பண்ண உடனே என்ன ஆயிரும் நமக்கு, இந்த ஸ்டாப் குடுத்த உடனே இந்த DB3 ஓப்பன் ஆயிரும். எம்ங்கிற கான்டாக்டர் வந்து என்னது ரிலீஸ் ஆயிரும். இந்த M5 வந்து என்ன ஆகும் இப்போ க்ளோஸ் ஆகும். இங்க ஸ்டார்ட் புஷ் பட்டன் குடுத்தோனே M5 வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த க்ளோஸ் ஆன உடனேயும் இந்த T1 இருக்கு இல்லையா? அந்த ஆஃப் டிலே டைமர் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இங்க நமக்கு ஆன் டிலேனா என்னது கொஞ்சம் அது எப்போ வந்து எனர்ஜைஸ் ஆகுதோ, எனர்ஜைஸ் ஆகி முடிச்ச உடனே என்ன ஆயிரும் நமக்கு, அது ஓப்பன் ஆன அது அந்த டைம் அவுட் ஆயிரும். அது ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இங்க வந்து நமக்கு ஆஃப் டிலேங்கிறனால இது எப்போ டீ எனர்ஜைஸ் ஆகி முடிக்குதோ, அப்பதான் இந்த T1 வந்து என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டன் குடுத்த உடனேயும் எனர்ஜைஸ் ஆகுறப்போ Tயும் எனர்ஜைஸ் ஆயிரும். ஓகேவா? இது எவ்வளவு நேரம் எனர்ஜைஸ்டா இருக்கோ, அப்போ ஃபுல்லா வந்து T1 வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? குளோஸ்ட்லயே இருக்கும். ஓகேவா? இது எப்போ நம்ம ஸ்டாப் பண்ண உடனேயும் நமக்கு என்ன ஆயிரும்? இது எனர்ஜைஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி Tயும் வந்து என்னது? எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆன உடனே சடனா வந்து என்ன ஆகாது? இந்த T1 வந்து ஓப்பன் ஆகாது. இதுல நம்ம எவ்வளோ டைமிங் செட் பண்ணியிருக்கோமோ 10 செகண்டோ 15 செகண்டோ எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வந்து இது என்ன ஆயிட்டு இருக்கும் க்ளோஸ்டில் தான் இருக்கும். அந்த டைமிங் இங்க முடிஞ்ச உடனே டீஎனர்ஜைஸ்டு முடிஞ்சு எப்போ அந்த டைமிங் டீஎனர்ஜைசிங் டைமிங் எப்போ முடியுதோ அப்பதான் வந்து என்ன ஆகும் இந்த T1 ஓப்பன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? பழைய முன்னாடி உள்ள ஸ்டார்டிங் மெத்தட்ஸ்ல என்ன சொன்னோம்? 10 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸ் எதுக்கு சொன்னோம்? எனர்ஜைசிங் டைமிங் சொன்னோம். இப்போ இது ஆஃப் டிலே டைமிங்னால டீஎனர்ஜைசிங் டைமிங் சொல்றோம். ஓகேவா? இது எப்போ டீஎனர்ஜைஸ் ஆகி முடிக்குதோ, இது டீஎனர்ஜைசிங் ஆகுற சமயத்துல தான் இது டைனமிக் பிரேக்கிங் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அது டைனமிக் பிரேக்கிங் எனர்ஜைஸ் ஆகுற வரைக்கும் இது என்ன இருக்கும்? க்ளோஸ்டு கண்டிஷன்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு எனர்ஜைஸ் ஆன உடனேயும் என்ன ஆகும்? DB1 க்ளோஸ் ஆயிரும், DB2 க்ளோஸ் ஆயிரும். நமக்கு இது டீஎனர்ஜைஸ் ஆனோனையுமே இது எல்லாமே என்ன ஆயிருக்கும்? ஓப்பன் கண்டிஷன் ஆயிருக்கும். ஸோ சப்ளை வந்து நமக்கு என்னது? சப்ளை கட் ஆயிருக்கும். இது எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ சப்ளை வந்து நமக்கு கட் ஆயிரும். ஸோ சப்ளை கட் உடனே டைனமிக் பிரேக்கிங் மூலியமா நமக்கு பாசிட்டிவ் சப்ளை, நெகட்டிவ் சப்ளை இங்க குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் எனி 2 ஃபேஸ்ல குடுப்போம்னு சொன்னோம். ஸோ RYங்கிற 2 ஃபேஸ்ல பாசிட்டிவ் சப்ளை வந்து என்னது? Rக்கும், நெகட்டிவ் சப்ளை வந்து Yக்கும் குடுக்குறோம். இப்படி குடுக்கறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இங்க ரோட்டார்ல வந்து என்ன சொன்னோம்? நமக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி னால ரன் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அந்த கைனடிக் எனர்ஜிய போய் இந்த சப்ளை இங்க உள்ள போன உடனே என்ன ஆகும்? இங்க உருவாக்குற இஎம்எஃப் வந்து அத ஃப்ளக்ஸ கட் பண்ணி என்ன பண்ணிடும்? ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அந்த எனர்ஜிய ஃபுல்லாவே என்ன ஆயிரும்? லாஸா மாறிரும். ஸோ லாஸஸா நமக்கு வெளிய போன உடனே அங்க வந்து நமக்கு என்னது? சப்ளையே இருக்காது. ஸோ மோட்டார் வந்து என்ன உடனே சடன் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்படித்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைனமிக் பிரேக்கிங் பண்றோம். சிம்பிளா இன்னொரு தடவ சொல்லிர்றேன். நல்லா கவனிங்க. ஸ்டார்ட் புஷ் பட்டன் பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ண உடனே எம்ங்கிற கான்டாக்டர் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். டியும் எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆன உடனே என்ன ஆகும்? எம்மோட கான்டாக்டர்ஸ் M1, M2, M3 இந்த 3மே வந்து என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது க்ளோஸ் ஆன உடனேயும் நமக்கு சப்ளை RYBயோட சப்ளை வந்து மோட்டருக்கு போய் மோட்டர் ரன் ஆகும். ஸோ நமக்கு எப்போ நமக்கு வேலை முடிஞ்சுதோ, அப்ப நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா, ஸ்டாப் பண்ண உடனே நமக்கு என்னது? எம்ங்கிற இது வந்து டீஎனர்ஜைஸ் ஆகும். டியும் டீஎனர்ஜைஸ் ஆகும். எப்போ இது டீஎனர்ஜைஸ் ஆகி முடிக்குதோ, அப்பதான் வந்து என்ன ஆகும்? T1 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டு இருக்கும்? இங்க டைனமிக் பிரேக்கிங் வந்து எனர்ஜைஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டா எனர்ஜைஸ் ஆன உடனே DB1, DB2 ரெண்டும் க்ளோஸ் ஆகி நமக்கு வந்து என்னது? DC சப்ளை மோட்டருக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ DC சப்ளை கிடைச்ச உடனே மோட்டர் என்ன ஆகும்? அதோட எனர்ஜி கைனடிக் இனர்ஷியா இருக்கும் இல்லையா? அந்த இனர்ஷியாவை வந்து ஹீட்டா மாத்தி வெளியேத்திரும். ஸோ மோட்டர் வந்து மோட்டருக்கு வந்து கொஞ்சம் கூட எனர்ஜி இருக்காது. அது வந்து சுத்துறதுக்கு. ஏன்னா நம்ம சப்ளை ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். டிசி சப்ளை குடுத்த உடனே என்ன ஆயிரும்? அந்த எனர்ஜிய வந்து லாஸஸா மாத்திருது. ஸோ மோட்டார் வந்து என்ன ஆயிரும்? சடனா ஸ்டாப் ஆயிரும். இப்படிதான் இந்த டைனமிக் பிரேக்கிங் பண்றோம். எந்தெந்த இடத்துலலாம் வந்து குயிக் ஸ்டாப்பிங் வேணுமோ அங்க எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டைனமிக் பிரேக்கிங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி, அடுத்த டாபிக் வந்து என்னதுன்னா, 2மே வந்து ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரோட ஸ்டார்ட்டிங் மெத்தட்ஸ். ஓகேவா? 2 மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம்னா, 3 ஸ்டெப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்டரும், செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்ஸலரேஷன் ஸ்டார்ட்டர். இந்த 2 மெத்தடும் பார்க்க போறோம். இந்த 2மே வந்து எதுக்கு அப்படின்னா, ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரோட ஸ்டார்ட்டிங் மெத்தட்ஸ்.
ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்லிப் ரிங்க்கும், ஸ்க்ரில் கேஜுக்கும். ஸ்க்ரில் கேஜ்ல நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலயே நம்ம பார்த்துருந்தோம். ஸ்க்ரில் கேஜ்ல வந்து என்னதுன்னா, அதோட ரோட்டார்ல உள்ள அ இத வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, எண்ட் ரிங்ஸ் எல்லாம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஆனா ஸ்லிப் ரிங்ல என்னதுன்னா, அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஸ்லிப் ரிங்ல வந்து இப்ப நம்ம ஸ்க்ரில் கேஜ்ல வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் குடுத்து, நம்ம அந்த மோட்டர வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்க்ரில் கேஜ்ல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ குடுக்க முடியாது. ஆனா நம்ம ஸ்லிப் ரிங்ல என்ன பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ குடுத்து நம்மளோட மோட்டார வந்து என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தட்ல தான் நம்ம இப்ப 2 ஸ்டார்ட்டிங் மெத்தட் பார்க்க போறோம். என்ன ஸ்டார்ட்டிங் மெத்தட் அப்படின்னா, 3 ஸ்டெப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செகண்டரி ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, 3 ஸ்டெப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா என்னன்னா, இது எக்ஸ்டர்னலா நம்ம வந்து என்னது 3 ஸ்டெப்ல ரோட்டாருக்கு ரெசிஸ்டன்ஸ குடுத்து, நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டார்ட்டிங் கரண்ட்ட குறைக்க போறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்லிப் ரிங்ல வந்து ஸ்டார்ட்டிங் டார்க் இப்ப நம்ம ஸ்க்ரூல் கேஜ்ல வந்து ஸ்டார்ட்டிங் டார்க் வந்து அதிகமா ஹை ஸ்டார்ட்டிங் டார்க் குடுக்க முடியாது. ஆனா ஸ்லிப் ரிங்ல வந்து என்ன பண்ணலாம்? ஹை ஸ்டார்ட்டிங் டார்க் யூஸ் பண்ண எந்தெந்த இடத்துலலாம் ஹை ஸ்டார்ட்டிங் டார்க் வேணுமோ, அங்க தான் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹை ஸ்டார்ட்டிங் டார்க் வேணும் அப்படின்னா, நமக்கு என்னதுன்னா, ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது தான் நமக்கு வந்து என்னது ஸ்டார்ட்டிங் டார்க் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்பீடு கூட கூட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? குறைஞ்சுக்கிட்டே வரும். எப்ப நமக்கு வந்து ரேட்டட் ஸ்பீடுல ரோட்டார் ரன் ஆகுதோ, அப்ப எல்லா ரெசிஸ்டன்ஸுமே வந்து நமக்கு என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். ஓகேவா? நமக்கு ஸ்டார்ட்டிங்ல மட்டும் என்ன இருக்கணும்? டார்க் அதிகமா இருக்கணும். ஸோ ஸ்டார்ட்டிங் டார்க் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம எக்ஸ்டர்னலா ரெசிஸ்டன்ஸ வந்து கனெக்ஷன் குடுக்குறோம். ஸோ எக்ஸ்டர்னலா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது ஸ்பீடு வந்து குறைய இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்டார்ட்டிங் டார்க் அச்சீவ் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமா ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைச்சு குறைச்சு நம்ம ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி இது பண்ண போறோம்னா, இந்த மேல இருக்கிறது இது ஃபுல்லாவே வந்து நமக்கு என்னதுன்னா பவர் சர்க்யூட். கீழ இருக்கிறது தான் வந்து என்னது கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட்ல என்னலாம் இருக்கு? சிஆர்ங்கிறது கான்டாக்டர் ரிலே, எம்ங்கிறது வந்து மெயின் காயில், சிஆர்1, சிஆர்2, சிஆர்3 இருக்கு. அடுத்து டைமர் 1T, 2T, 3T. ஓகே, நல்லா கவனிங்க. நம்ம இங்க ஸ்டார்ட் புஷ் பட்டன் பிரஸ் பண்ண உடனேயும் சிஆர்ங்கிற கான்டாக்டர் ரிலே காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். இந்த சிஆர்1ங்கிறது நமக்கு என்னதுன்னா சீலிங் கான்டாக்ட். ஸோ இது ஸ்டார்ட் புஷ் பட்டன் பிரஸ் பண்ண உடனே இது எனர்ஜைஸ் ஆகும்போது சிஆர்1 என்ன ஆயிரும்? நமக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கு ஸ்டாப் பிரஸ் பண்ற வரைக்கும் நமக்கு சப்ளை எங்க சிஆருக்கு போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு இங்க பிரஸ் பண்ண உடனே சப்ளை இங்க சிஆர் வந்து எனர்ஜைஸ் ஆன உடனேயும் நமக்கு என்ன ஆகும்? நமக்கு மெயின் காயிலும் எனர்ஜைஸ் ஆகும். சிஆர்2வும் வந்து என்ன ஆகும்னா நமக்கு எனர்ஜைஸ் ஆகும். 1Tயும் எனர்ஜைஸ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். சிஆர்3யும் க்ளோஸ் ஆகி நமக்கு என்ன ஆயிருக்கும்? 1Tயும் வந்து எனர்ஜைஸ் ஆயிட்டு இருக்கும். இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற 3 டைமருமே வந்து என்னன்னா ஆன் டிலே டைமர். எவ்வளோ டைமிங் செட் பண்ணிருக்கோமோ அவ்வளோ நேரம் வரைக்கும் தான் அது என்ன ஆயிட்டு இருக்கும்? ஆன்ல எனர்ஜைஸ் ஆகும். அதுக்கடுத்து என்ன ஆயிரும்? அது டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ 1T ஃபர்ஸ்ட் மெயின் காயிலுக்கு எனர்ஜைஸ் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிரும்? சப்ளை இங்க வந்து எம்1, எம்2, எம்3 க்ளோஸ் ஆகி இது வழியா ஸ்டேட்டருக்கு சப்ளை போய் ஸ்டேட்டர்ல உருவாகுற இஎம்எஃப் வந்து என்ன பண்ணும்? ரோட்டாருக்கு சப்ளையை கொடுக்கும். ஸோ ரோட்டார் ஃபர்ஸ்ட் சுத்தாது இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து லோ ஸ்பீடு 0 ஸ்பீடில் தான் இருக்கும். ஏன்னா அப்போ நமக்கு வந்து சப்ளை எது வழியா போயிட்டு இருக்கும்? 3 ரெசிஸ்டன்ஸ் வழியா இந்த க்ளோஸ்டு பாத்தில் நமக்கு சப்ளை போயிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த க்ளோஸ்டு பாத்தில் சப்ளை போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த 1T இதோட டைமிங் வந்து டைம் அவுட் ஆன உடனே என்ன ஆயிரும்? இது வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிரும். இது டீஎனர்ஜைஸ் ஆன உடனேயும் 1T3 இது வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? நமக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இது க்ளோஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா R1 ஒன் செட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிரும்? கட் ஆகி நமக்கு சப்ளை எது வழியா போகும் அப்படின்னா ரோட்டார், இந்த R3யோட ரெசிஸ்டன்ஸ், R2ஓட ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் 1T1, 1T2 இப்படி வந்து இந்த வழியா R2ஓட இன்னொரு சைடுல வந்து ரோட்டாரோட பாத்துக்கு வந்து இப்படி சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எம் வந்து எனர்ஜைஸ் ஆன உடனே அதோட கான்டாக்ட் எம்1, எம்2, எம்3 3 க்ளோஸ் ஆகி சப்ளை வந்து 3 ரெசிஸ்டர் செட் வழியா நமக்கு போகும். அப்போ வந்து நமக்கு ஸ்பீட் ரொம்ப குறையா இருக்கும். ஸ்பீடே இருக்காது. அதுக்கடுத்து 1T நமக்கு எப்போ எனர்ஜைஸ் ஆகி அதோட டைம் அவுட் முடிஞ்சுதோ, அது முடிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆயிரும்? ஒன் செட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கட் ஆயிரும். கட் ஆகி ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் இதோட சப்ளைஸை பார்த்து வந்து என்னது 1T1, 1T2 வழியா க்ளோஸ் ஆகி ரோட்டருக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது தானே அடுத்து 1T3 க்ளோஸ் ஆன உடனேயும் 2T வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்கும். இது எனர்ஜைஸ் ஆகிற வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கும்? நமக்கு ரெசிஸ்டன்ஸ் R2 வந்து இருந்துட்டே இருக்கும். எப்போ இதோட இது வந்து டைம் அவுட் ஆகுதோ டைம் அவுட்
எப்போ வந்து 2T டைம் அவுட் ஆகுதோ, அப்ப நமக்கு வந்து என்னது R2 ஓட ரெசிஸ்டன்ஸ் செட் இந்த பாத்தும் வந்து நமக்கு கட் ஆயிரும். இது கட் ஆன உடனே நமக்கு சப்ளை எது வழியா வரும்? ரோட்டார்ல இருந்து R3 வழியா வந்து 2T1, 2T2 இப்படி வந்து இந்த ரோட்டார் வழியா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது டைம் அவுட் ஆகி இங்க R2 கட் ஆன உடனேயும் இந்த 2T3 வந்து என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். இது க்ளோஸ் ஆகுறனால நமக்கு என்ன ஆயிரும்? 3T வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எனர்ஜைஸ் ஆகுறனால நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து R3 வழியா வந்துட்டே இருக்கும். எப்போ இதோட டைமிங்கும் அவுட் ஆகுதோ, அவுட் ஆன உடனே என்ன ஆயிரும் நமக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸும் கட் ஆயிரும். இந்த ரெசிஸ்டன்ஸும் கட் ஆகி ரோட்டார் எது மூலியமா சுத்தும்? நமக்கு ஃபுல் ஸ்பீடுல சுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் 1T டைம் அவுட் ஆனோடனையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1 செட் வந்து கட் ஆயிரும். அது கட் ஆன உடனே நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்து 2T எனர்ஜைஸ் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? எனர்ஜைஸ் ஆகுறப்போ இந்த 1T1, 1T2 வழியா சப்ளை வந்துட்டு இருக்கும். எப்போ 2T டைம் அவுட் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆயிரும்? R2வும் ரெசிஸ்டன்ஸும் கட் ஆயிரும். அது ரெசிஸ்டன்ஸ் கட் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாயிரும். அடுத்தது 3T எனர்ஜைஸ் ஆகும். அப்போ வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் R3 வழியா சப்ளை வந்துட்டே இருக்கும். எப்போ இந்த 3Tயும் டைம் அவுட் ஆகுதோ அது டைம் அவுட் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிரும்? R3 ரெசிஸ்டன்ஸும் கட் ஆகி இப்போ ஸ்பீடு என்ன ஆயிரும்? ஃபுல் ஸ்பீடில் நம்மளோட ரேட்டட் ஸ்பீடில் ரோட்டார் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? நமக்கு ரோட்டர் நார்மல் ஸ்பீடுக்கு ரேட்டட் ஸ்பீடுக்கு வந்தோடனே நமக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் மெத்தட் போய் ரன்னிங் ஆக்சலரேஷனுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாமே ரிலீஸ் ஆகி மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? இதுதான் 3 ஸ்டெப் 3 ரெசிஸ்டன்ஸ் செட்டை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக குறைச்சி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இதில் ஸ்டார்டிங் டார்க் வந்து நமக்கு அதிகமாக வேணும். அதுக்காக நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக வந்து ஸ்லிப்-ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் தான் நம்ம வந்து என்னது அக்வயர் பண்ண முடியும். ஸோ அதனால் எங்கெல்லாம் ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக வேணுமோ அங்கெல்லாம் ஸ்லிப்-ரிங் இண்டக்ஷன் மோட்டார் வேணும். ஸோ ஸ்லிப்-ரிங் இண்டக்ஷன் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் 3 ஸ்டெப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஆன்லைன் செஷனில் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்னென்னா செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேஷன் ஸ்டார்டர். இதில் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் 3 செட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை கொடுத்து தான் இதுலேயும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக என்னென்னா ஃப்ரீக்வன்சி. இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து என்னென்னா ஸ்பீடுக்கு இன்வெர்ஸ்லி ரோட்டாரோட ஸ்பீடுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து ஹையாக இருந்துச்சுன்னா ரோட்டாரோட ஸ்பீடு ஆர் வந்து எப்படி இருக்கும்னா லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சியை குறைச்சி என்ன பண்ணிடலாம்? ரோட்டாரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த இங்கே கீழே சொல்கிற பாயிண்ட்டை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம சின்க்ரனஸ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு NS = 120F/P. அது மூலியமாக நம்ம என்ன பண்ணிடலாம்? சின்க்ரனஸ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து இது வந்து என்னது? NR அப்படின்னா ரோட்டரோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பை கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸ்லிப்பை கால்குலேட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த FR = SF. இந்த ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்பீடை வந்து கூட்ட குறைக்க வைக்க போகிறோம். ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மெத்தடில் வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்க போகிறோம். ஸோ கவனிங்க. இதில் FR = S × Fன்னு இருக்கு இல்லையா? FR எப்படின்னா என்னது அப்படின்னா ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சி. S அப்படின்னா என்னன்னா ஸ்லிப்பு. ரோட்டாரோட ஸ்பீடு இருக்கு இல்லையா? இந்த ஸ்பீடை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஸ்லிப்பை கால்குலேட் பண்ணிடலாம். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? NS அப்படின்னா என்னது? சின்க்ரனஸ் ஸ்பீடு. -N அப்படிங்கிறது வந்து என்னது? ரோட்டாரோட ஸ்பீடு. அந்த மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதோட ஸ்பீடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? Nன்னு சொல்கிறோம். அதான் இங்கே அப்ளை பண்ணி டிவைடட் பை இப்போ NS. இப்போ 4 போல் மோட்டார் அப்படின்னா நமக்கு சின்க்ரனஸ் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? 1500 RPM இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 1500 RPM மைனஸ் என்னங்கிறது வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? என்ன ஸ்பீடு வந்திருக்கோ அதை இங்கே அப்ளை பண்ணி டிவைடட் பை NS × 100 போட்டால் நமக்கு ஸ்லிப்பு கிடைச்சிரும். ஸோ ரோட்டோட ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? S × Fங்கிறது வந்து நமக்கு சப்ளை ஃப்ரீக்வன்சி ஆல்வேஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 50 Hz தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட லைன் ஃப்ரீக்வன்சி 50 Hz அப்படின்னா ஸ்லிப்பு நமக்கு 0.02 கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? லைன் ஃப்ரீக்வன்சி 50 Hz இருக்கு. நம்ம கால்குலேட் பண்ண ஸ்லிப் வந்து 0.02 கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட ரோட்டட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கிடைக்கும்? 1 Hz கிடைக்கும். ஓகேவா? இதே ஸ்லிப் வந்து அதிகமாக கிடைச்சிச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இந்த சர்க்கியூட்டில் பாருங்க. இதில் 3 F 1F 2F 3Fன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதில் நம்ம
என்ன மாதிரி எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 50 ஹெர்ட்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ரோட்டோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது, ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும்? ரொம்ப குறையா 0ல இருக்கும். ஓகேவா? இதே 45 ஹெர்ட்ஸுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸ்பீட் எவ்வளோ ஆயிரும் அப்படின்னா, 150 ஹெர்ட்ஸுக்கு வந்துரும். இது வந்து 4 போல் மோட்டருக்கு. நல்லா கவனிங்க. 150 ஆர்பிஎம்க்கு வந்துரும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டே. என்ன சொன்னேன்? ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்கும்போது, ஸ்பீடு வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? குறைய இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி நம்ம இங்க குறைச்சிருக்கோமா? இங்க குறைச்சிருக்கும்போது 5 ஹெர்ட்ஸ் குறைஞ்சதுக்கே நமக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வந்திருக்கு? 150 ஆர்பிஎம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 30 ஹெர்ட்ஸுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன எவ்வளோ ஸ்பீடு கிடைக்கும்னா, 600 ஆர்பிஎம் கிடைக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு என்னது? இது குறைய ஃப்ரீக்வன்சி குறைய நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஸ்பீடு வந்து கூடிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் 15 ஹெர்ட்ஸுக்கு கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 1500 ஆர்பிஎம் கிடைச்சிரும். ஸோ நம்ம இப்படி என்ன பண்றோம்? நம்மளோட ஃப்ரீக்வன்சியை குறைச்சு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். இது எதுக்கு? ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார்ல ஸ்டார்டிங் மெத்தட். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் நம்ம ஸ்டார்டிங் மெத்தட் வந்து எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம்? நமக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும். அது ஹை ஸ்பீடில் வர்ற வரைக்கும் நமக்கு கரண்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கணும்? குறையன்னு கரண்ட் கிடைக்கணும். ஸோ ஒவ்வொரு மெத்தட்லையும் அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து என்ன பண்றோம்? ரேட்டோட ஸ்பீடு வர்றதுக்காக நம்ம ஃப்ரீக்வன்சியை குறைச்சு அதோட ரேட்டட் ஸ்பீடை கொண்டு வரும். ஓகேவா? இதுல மேல இருக்கு இல்லையா? இது ஃபுல்லா வந்து என்னது? பவர் சர்க்கியூட். கீழே இருக்கிறது வந்து என்னது? கண்ட்ரோல் சர்க்கியூட். நம்ம போன சர்க்கியூட்ல பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். எக்ஸ்ட்ராவா என்னதுன்னா 1F 2F 3Fங்கிற ஃப்ரீக்வன்சி காயில்ஸ் இங்க வந்து இருக்கு. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ங்கிற புஷ் பட்டன் பிரஸ் பண்ண உடனே என்ன ஆயிரும்னா, எம்ங்கிற காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். எம் எனர்ஜைஸ் ஆனோடனே M4 க்ளோஸ் ஆயிருமா? சீலிங் கான்டாக்ட் வந்து என்னது? க்ளோஸ் ஆயிரும். அடுத்தது வந்து நமக்கு இங்க M4 க்ளோஸ் ஆன உடனேயும் நெக்ஸ்ட் இதோட கான்டாக்ட்ஸ் இங்க இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்? R1 R2 R3ங்கிற 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து சப்ளை போயிட்டு இருக்கும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆகிற அதே சமயத்துல 1Fங்கிறது வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? நமக்கு எனர்ஜைஸ் ஆகும். 1F எனர்ஜைஸ் ஆகிற வரைக்கும் 1F1 வந்து க்ளோஸ்டு கண்டிஷன்ல இருக்கும். இது க்ளோஸ்டு கண்டிஷன்ல இருக்க வரைக்கும் நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? ஏ வந்து எப்போ எனர்ஜைஸ் ஆகி முடிக்குதோ, ஏங்கிறது எப்போ எனர்ஜைஸ் ஆகி முடிக்குதோ, இது எனர்ஜைஸ் ஆகி முடிச்ச உடனே நமக்கு என்ன ஆயிரும்? R1ங்கிற சப்ளை வந்து கட் ஆயிரும். புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் புஷ் பட்டன் கொடுத்தனே எம் எனர்ஜைஸ் ஆகும். M4 வந்து சீலிங் கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். இது ஆன உடனே நமக்கு என்னதுன்னா 1F1ம் க்ளோஸ் ஆகி ஏங்கிற கான்டாக்டர் வந்து என்னது? எனர்ஜைஸ் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்க என்னன்னா 1F 1Fனா அது என்னது? ஃப்ரீக்வன்சி ரிலே. 1F எப்போ க்ளோஸ் ஆகுதோ, இது க்ளோஸ் ஆகி எனர்ஜைஸ் ஆகி முடிச்ச உடனேயும் என்ன ஆயிரும்? நமக்கு இந்த ஏங்கிற கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிடும்? R1ங்கிற சப்ளை வந்து R1 ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் ஆகி நமக்கு சப்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு A1 A2 இப்போ 1Fல இருக்கும்போது நமக்கு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ்ல 45 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 50 ஹெர்ட்ஸ் இருந்திருக்கும். இப்போ நமக்கு என்ன ஆயிருச்சு? நமக்கு 45 ஹெர்ட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஒன்ஸ் இது எனர்ஜைஸ் ஆகி முடிச்ச உடனே ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிரும்? 45 ஹெர்ட்ஸ்க்கு வந்துரும். ஸோ 45 ஹெர்ட்ஸ்க்கு வந்தோடனே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் ஆகி ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 150 ஆர்பிஎம்ல ரன் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ண உடனே எம்ங்கிற காயில் எனர்ஜைஸ் ஆன உடனே நமக்கு வந்து ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் பாத்தில் தான் நமக்கு மோட்டார் ரன் ஆக ஆரம்பிக்குது. மோட்டார் ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து எனக்கு ரோட்டார் சுற்றி இருக்கவே செய்யாது. ஏன்னா அதில் ஸ்பீடே இருக்காது. ஒன்ஸ் இது எனர்ஜைஸ் ஆகி முடிச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன? 1F வந்து என்ன ஆயிரும்? எனர்ஜைஸ் ஆயிரும். 1F அப்படின்னா என்னதுன்னா அங்கே 45 ஹெர்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு வந்துடும். ஃப்ரீக்வன்சி வந்து என்னது? 45 ஹெர்ட்ஸுக்கு 45 ஹெர்ட்ஸ்ல செட் பண்றோம். அங்க 45 ஹெர்ட்ஸ்ல செட் பண்ண உடனே என்ன ஆயிரும்? கொஞ்சம் ஸ்பீடு கிடைச்ச உடனே இந்த ரெசிஸ்டன்ஸ் பாத் என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். ஸோ இப்போ மோட்டர் எவ்வளவு ஸ்பீடு ரன் ஆயிட்டு இருக்கும்? 150 ஹெர்ட்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். 150 ஆர்பிஎம்ல ரன் ஆகும். ஸோ இங்கே ஏங்கிற கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆனோடனே சப்ளை நமக்கு எந்த வழியா A1ம் A2வும் க்ளோஸ் ஆகி இந்த பாத் நம்ம சப்ளை பாத் வந்து எனக்கு A1 A2 வழியா ரோட்டாருக்கு வந்து கம்ப்ளீட் பாத் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது எப்போ உடனே அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? நமக்கு 2Fங்கிற ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணிடுவோம். அப்படின்னா என்னது? 30 ஹெர்ட்ஸுக்கு நமக்கு எப்போ 30 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு வந்த உடனேயும் இங்கே நமக்கு என்னது? A1 க்ளோஸ் ஆகி பிங்கிற கான்டாக்டர் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சு ஃபுல்லாக எனர்ஜைஸ் ஆன உடனே இங்கே 30 ஹெர்ட்ஸ் வந்தோடனே நமக்கு என்ன ஆயிரும்? இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தும் கட் ஆகி நமக்கு ஸ்பீட் எவ்வளோ கிடைச்சிட்டு இருக்கும்? இப்போ 600 ஆர்பிஎம் கிடைக்கும். நல்லா கவனிங்க.
1Fனா 45 ஹெர்ட்ஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கட் ஆகி நமக்கு ஏங்கிற கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆன உடனே அதோட கான்டாக்டர் A1 A2 க்ளோஸ் ஆகி இது ரெண்டு க்ளோஸ் ஆகி சர்க்கியூட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகி இந்த பாத் வழியா வந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் அதுக்கு அடுத்தது முடிஞ்ச உடனே 2F எப்போ க்ளோஸ் ஆகுதோ 2F வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே 30 ஹெர்ட்ஸ். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், பிங்கிற காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆகும்போது என்ன ஆயிரும், R2ங்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கட் ஆகி நமக்கு மோட்டார் வந்து 600 RPM ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ பிங்கிற கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆன உடனே அதோட கான்டாக்டர்ஸ் B1 B2 க்ளோஸ் ஆகி நமக்கு சர்க்கியூட் வந்து எது வழியா கம்ப்ளீட் ஆயிரும், ரோட்டார் R3 வழியா B1 B2 வழியா நமக்கு சப்ளை வந்து இங்கே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இதே இதே அடுத்தது வந்து 3F இருக்கு இல்லையா, இந்த 3F வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே நமக்கு என்ன ஆயிரும், 30 ஹெர்ட்ஸுக்கு 15 ஹெர்ட்ஸுக்கு வந்துடும். ஸோ இது 15 ஹெர்ட்ஸுக்கு வந்த உடனே இந்த சிங்கிற காயில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆகுங்குள்ள நமக்கு இங்கே வந்து மோட்டர் எவ்வளோ ஸ்பீடுக்கு வந்துடும், இந்த R3ங்கிற ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகி நமக்கு ஸ்பீடு வந்து எவ்வளவு 1500 RPMக்கு வந்துடும். ஸோ 1500 RPMக்கு வந்த உடனே நமக்கு என்ன ஆயிரும், 3 ரெசிஸ்டன்ஸுமே கட் ஆகி நமக்கு சர்க்கியூட் வந்து C1 C2 கான்டாக்டர் வழியாக கம்ப்ளீட் ஆகி நமக்கு டோட்டல் சப்ளை வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், டோட்டல் ரேட்டோட ஸ்பீடில் மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டரில் ஃப்ரீக்வன்சி செகண்டரி ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சியை கொஞ்சமாக குறைச்சி என்ன பண்ணுறோம், ரேட்டோட ஸ்பீடுக்கு மோட்டரை வந்து கொண்டு வரோம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம 3 ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சியை வந்து குறைக்கிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதோட நமக்கு வந்து என்னதுன்னா செகண்ட் யூனிட்டே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ செகண்ட் யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட ஸ்டார்டிங் மெத்தட்ஸை ஃபுல்லாக பார்த்தோம். அதில் ஒரு 3 டைப்ஸ் பார்த்தோம். ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மெத்தட், டிஒஎல் ஸ்டார்டர், இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, டைனமிக் பிரேக்கிங் அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி ரிவர்சிங் த இண்டக்ஷன் மோட்டரோட டைரக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்தது டைனமிக் பிரேக்கிங்னா என்னென்னு பார்த்தோம். டைனமிக் பிரேக்கிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டாப்பிக்கும் கூட. அதுக்கடுத்து 2 மெத்தட் வந்து ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாரில் எப்படி ஸ்டார்டிங் கரண்ட் ரெடியூஸ் பண்ணுறது, அதோட ஸ்டார்டிங் மெத்தட்ஸை பார்த்தோம். ஓகேவா? இதோட செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.